வா வா டாட்டா போலாம் சிக்கித்தம் போலாம் வாடா 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 என்ன என்ன இங்கே உட்காந்துருக்க வா போகலாம் நான் போகிறேன் நான் டாட்டா போகிறேன் எனக்கு என்ன பர்ஸ் எடுத்துடும் பர்ஸ் எடு ஆ எடு எடுத்துட்டு வா பர்ஸ் எடு வா வா போ இந்த கூட எடுத்தோங்க இந்த கூட எடுத்தோ அது வேண்டாம் இது கூட எடுத்துக்கோ டாட்டா போகலாம் மேலே போகலாம் வா மேலே போகலாம் இது பிடி அது வேண்டாம் இது பிடி இதுதான் வேணும் ஏன்னா இதில் தான் பைசா இருக்கு என்னோட பர்சனல் இருக்கனால இது வேணும் இது எடு இது பிடி வேண்டாம் பார்த்திங்களா இது பிடி போகலாம் வா எடுத்துக்கோ ஜம்ப் நல்லா வித்த கட்டுறவன் நல்லா வித்த காமிப்பான் பயங்கரமா வித்த காமிப்பான் கோக்கோக்கு மம்மா எடுத்துட்டு வா போ மம்மா எடுத்துட்டு வா போ சாப்பாடு எடுத்துட்டு வா மாதவி மம்மா எடுக்கிறா ஐயோ மம்மா எடுக்கிறா பிளேட் తీసుకో చాకి మమ్మ வேணாமா தங்கம் நீ நல்ல பையல வா நல்ல பொண்ணு பாரு எப்படி சுத்தும் பாரு அவனே சுத்தும் என்ன சுத்து கேட்ச் கொக்குமா சாக்கி அம்முடுவா வாடா அம்மு ஓடி வாடா தாங்க இதுல తీసుకో அது மாதிரி டைனிங் டேபிளோட என்னோட உட்காந்து சாப்பிடும் சேர் போட்டுருவோம் அதுக்குன்னு ஒரு தட்டு வச்சிருவோம் தட்டு வச்சா சாக்கி உட்காந்துருவான் தோசை முடிஞ்சு போச்சுன்னா அவன் உடனே அங்க பாப்பான் குக்க தோசை சாப்பிடும் எல்லாம் சாப்பிடும் சகா அம்முவா தாங்க அம்முடுத்தாங்க அது நல்லா பேசும் பாருங்க ஷேக்கன் அம்மாக்கு ஷேக்கன் கொடுத்து அது தங்கது வேடாம் உனக்கு எதுக்கு பாருங்க பேசு அது பாக்குது மாஸ்டர் எனக்கு ஒண்ணு கிடைக்குமா அங்க பாருங்க ஆமா இது பேக்கு அது கூட கிடையாது பாத்துட்டு இருக்கு சிட் உட்காரு இது டயட் ஃபுட் சுகர் ஃப்ரீயா சுகர் ஃப்ரீ சண்டை போடாத மாஸ்டர் ஒரே இந்த மாதிரி வெச்சாலாம் இவன் சாப்பிட்டா அவன் தொட மாட்டான் அது மாதிரி அவன் சாப்பிட்டா அவன் தொட மாட்டான் அது மாதிரி தண்ணி கொடுத்தா விட்டு தண்ணி கொடுப்பான் கடி வாங்குவோம் வந்து அவன்கிட்ட இந்த கடி வாங்குது ஒரு வாட்டி மன்னாட மேல ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ நான் மேரேஜ் பண்ணி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு பட் டாக் வந்து அவருக்கு அப்போ ஃபஸ்ட்டு டாக் வச்சுக்க பிடிக்காது அப்போ என்கிட்ட வந்து ஒரு பட்டர் ஹனி சொல்லிட்டு கோகோ ஸ்பானியல் இருக்கும் அழகாக இருக்கும் சாக்லேட் கலரில் அது என்னோட பயங்கரமான பெட்டு பட் வச்சுக்க கூடாது சொன்னோன்னா பிருந்தா வீட்டில் தான் இருந்தது அது ஒன்று வந்து ஒரு சமயம் நான் வீட்டில் இருக்கும் போதும் அக்கா ஃபோன் பண்ணால் அதுக்கு ஏதோ பிரெயினில் ஏதோ ப்ராப்ளம் டாக்டர் சொல்கிறாங்க எனி டைம் இறந்துடும் அப்படின்னு ஐயோ இறந்துன்னா நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஆட்டோ எடுத்து அப்போ டிரைவர் ஹஸ்பண்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டார் நான் அங்கே இருக்கிற ஒரு அசிஸ்டண்ட் எடுத்து நீ ஆட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு டாகை கூட்டிகிட்டு வாடா இறந்துருன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் இப்போ நான் அண்ணா நகரில் இருக்க அது டி நகரில் எடுத்துகிட்டு வாடான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து நான் ஆட்டோவில் உட்காந்து அதுக்கு அழுது அதுக்கு துளசி தண்ணி கொடுத்து கொண்டு போயிட்டு நல்ல இடத்துல புதைச்சோம் ஒன்று அடுத்தது வந்து இன்னொன்று வந்து நான் மன்னாட மேலோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அடுத்தது அதை பட்டர்னு இறந்துட்டான் ஹனின்னு ஒரு பொண்ணு அது 13 வயசாச்சு ரொம்ப அழகாக இருப்பா அந்த பெண்ணுன்னு ஒரு அழகு இருக்குல்ல அந்த அழகு மாமா பிருந்தா ஃபோன் பண்ணி சொன்னால் கலா இவ கொஞ்சம் போகிற மாதிரி இருக்குது சாயங்காலம் கரெக்டாக ஷூட்டு நடக்குது எனக்கு நான் போகிற மாதிரி இருக்குது என்ன தெரியல அப்படின்னா சொன்னால் பொதிச்சிடாத நான் வரேன்னு சொல்லும்போது என்ன ஷார்ட்டுன்னா ஈவினிங் பிரேக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரு பைக் எடுத்தேன் எடுறா வண்டி அசிஸ்டண்ட்டை எடுத்து செம்ம ஸ்பீடில் வந்து அது உயிர் போகிறதுக்கு முன்னாடி பால் கொடுத்து துளசி தண்ணி கொடுத்து அதை கட்டிப்பிடி யாரும் கட்டி பிடிக்காதீங்க அதில் அது என்னோட டாக் அது சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அப்புறம் அங்கேயே புதைச்சாங்க இதெல்லாம் நான் வாழ்க்கையில் மறக்க பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இறந்துட்டானா வளர்க்க கஷ்டப்படுவாங்க ஆனால் எனக்கு வளர்க்கணுன்னு தான் ஆசைப்படுவேன்